தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நீங்கள் டிஸ்பிளேல பார்க்குற மாதிரி ஸ்டேட்டஸ் வீடியோ எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கைன்மாஸ்டர் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ண பிறகு கீழே உள்ள கிரியேட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு மேலே உள்ள நியூ ப்ராஜெக்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் ஃபஸ்ட்டாக உள்ள 16:9 அந்த ரேஷியோ வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கீழே உள்ள கிரியேட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிரியேட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ண பிறகு கைன்மாஸ்டர்லேயே ஃபஸ்ட்டாக இமேஜஸ் ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணி பிளாக் கலர் பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு மேலே உள்ள இன்ட் ஆப்ஷனை கொடுத்து பேக் வந்துருங்க. பேக் வந்த பிறகு இந்த பேக்ரவுண்ட் பிக்சரை நீங்கள் எவ்வளோ அளவுக்கு வீடியோ ரெடி பண்ண போகிறீங்களோ அந்த அளவுக்கு ட்ராக் பண்ணிக்கங்க. இதே மாதிரி நீங்கள் ட்ராக் பண்ணிவிட்டு அடுத்து ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு அடுத்ததாக அந்த லேயரை கிளிக் பண்ணி லேயரில் வர மீடியாவில் வந்துட்டு இப்போ நம்மளோட டெம்ப்ளேட் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் அந்த டெம்ப்ளேட் வந்து செலக்ட் பண்ணிட்டு இந்த ஆரோ ட்ராக் பண்ணி உங்களுக்கு தேவையான சைஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி இந்த மாதிரி சென்டரில் வந்து வச்சுட்டு இந்த டெம்ப்ளேட் அப்படியே நீங்கள் வீடியோ ஃபுல்லாக ட்ராக் பண்ணிக்கங்க. இதே மாதிரி நீங்கள் ட்ராக் பண்ணிவிட்டு அடுத்து நீங்கள் ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இந்த குரோமா கீ ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிவிட்டு எனபிள் பண்ணுங்கள். எனபிள் பண்ணது கீ கலர் அப்படின்றத கிளிக் பண்ணி க்ரீன் கலர் வந்து செலக்ட் பண்ணி டிக் ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. கரெக்டாக ரிமூவ் ஆயிடும். நீங்கள் செலக்ட் பண்ண க்ரீனில் கரெக்டாக ரிமூவ் ஆகும். மேலே உள்ள பயணம் கீழே உள்ள பயணம் உங்களுக்கு தேவையான அட்ஜஸ்ட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு இந்த ஆடியோ ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி உங்களோட ஃபோல்டரில் வந்துட்டு உங்களோட சாங் வந்து செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நான் அந்த சாங் வந்து செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணது ப்ளே ஆகுது, எனக்கு தேவை அப்படின்றதுனால ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு மேலே உள்ள இன்ட் ஆப்ஷனை கொடுத்து பேக் வந்துடுறேன். பேக் வந்த பிறகு இந்த லேயரை கிளிக் பண்ணி லேயரில் ஒரு மீடியாவில் வந்துட்டு நம்மளோட பிக்சர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த பிக்சர் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணி நான் இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிட்டு இந்த ஆரோ ட்ராக் பண்ணி தேவையான சைஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி இந்த இடத்துல நான் ப்ளேஸ் பண்ணுறேன். ப்ளேஸ் பண்ணிட்டு அடுத்து கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் வந்து மேஜிக் ரிமூவர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணி உங்கள் பிக்சர் உள்ள பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ணிக்கங்க. ஒருவேளை உங்கள் கைன்மாஸ்டரில் இல்லை அப்படின்னா remove.bg அப்படின்ற ஒரு சைட் இருக்குது, அந்த சைட்டில் போய்ட்டு உங்கள் பிக்சர் உள்ள பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களோட பிக்சரை நீங்கள் இந்த டேரெக்டாக ஆட் பண்ணி இந்த மாதிரி ஃபுல்லாக ட்ராக் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு இந்த கிராப்பிங் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி மாஸ்க் எனபிள் பண்ணிட்டு இதில் வந்து ஃபெதர் அப்படின்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான அளவுக்கு எஜஸ் ஃபுல்லாக அழிச்சிக்கங்க. அழிச்சிட்டு அடுத்து ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு அடுத்து இந்த லேயரை கிளிக் பண்ணி லேயரில் ஒரு மீடியாவில் வந்துட்டு இப்போ லைட்டிங் டெம்ப்ளேட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இந்த டெம்ப்ளேட்டையும் அப்படியே நீங்கள் வீடியோ ஃபுல்லாக ட்ராக் பண்ணிங்க. இந்த மாதிரி நீங்கள் ட்ராக் பண்ணிவிட்டு அடுத்து ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு இந்த லைட்டிங் டெம்ப்ளேட் இந்த ஆரோ ட்ராக் பண்ணி உங்களுக்கு தேவையான சைஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி இந்த கார்னரில் வந்து ப்ளேஸ் பண்ணிவிட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு இந்த பிளெண்டிங் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி இந்த ஸ்க்ரீன் ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு இந்த லேயரை கிளிக் பண்ணி லேயரில் ஒரு மீடியாவில் வந்துட்டு இப்போ அடுத்ததாக உங்களோட பிக்சர் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த பிக்சர் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பிக்சர் நான் இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடில் உள்ள 3 டாட் வந்து கிளிக் பண்ணி சென்ட் டு பேக் வந்து கொடுத்துட்டு இந்த பிக்சரே நான் அப்படியே வீடியோ ஃபுல்லாக ட்ராக் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் ட்ராக் பண்ணிங்க. ட்ராக் பண்ணிட்டு அடுத்து ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னா அந்த கிராப்பிங் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி இந்த மாதிரி 4 சைடு மாற அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக கிராப் பண்ணிக்கங்க. தேவையில்லாத பார்ட்டில் இருக்கிறத கரெக்டாக கிராப் பண்ணி உள்ளே கொண்டு வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு அடுத்து ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு இந்த பிக்சரே செலக்ட் பண்ணி லெஃப்ட் சைடில் உள்ள 3 டாட் வந்து கிளிக் பண்ணி டூப்ளிகேட் வந்து எடுத்துகிட்டு இந்த பிக்சரை நான் இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ப்ளேஸ் பண்ணிட்டு லெஃப்ட் சைடில் உள்ள 3 டாட் வந்து கிளிக் பண்ணி சென்ட் டு பேக் வந்து கொடுத்துறேன். அதே மாதிரி லெஃப்ட் சைடில் உள்ள 3 டாட் வந்து கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த இடத்துல நான் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு மறுபடியும் 3 டாட் வந்து கிளிக் பண்ணி சென்ட் டு பேக் வந்து கொடுத்துறேன். இந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நீங்கள் ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு இந்த லேயரை கிளிக் பண்ணி லேயரில் ஒரு மீடியாவில் வந்துட்டு இப்போ நம்மளோட ஸ்மோக் டெம்ப்ளேட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த டெம்ப்ளேட் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு இந்த ஃபிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துட்டு பேக் வந்துட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுறேன். இதில் பிளெண்டிங் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி இந்த ஸ்க்ரீன் ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. இப்போ நம்ம ஆட் பண்ண ஃபஸ்ட் பிக்சரில் நீங்கள் சேஞ்சஸ் பண்ண நல்லா செட் ஆகலை அப்படின்னா அந்த பிக்சரே செலக்ட் பண்ணிவிட்டு இல்லை அந்த 3 ஃப்ரேம் ஆட் பண்ணியிருக்க பாருங்கள், அதில் உள்ள பிக்சர் சேஞ்ச் பண்ணுறதா இருந்தாலும் உங்களோட பிக்சரை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ரீப்ளேஸ் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட பிக்சர் வந்து செலக்ட் பண்ணிங்க. இப்போ நான் இதுலேயும் இதே பிக்சர் வந்து செலக்ட் பண்ணி காட்டுறேன். செலக்ட் பண்ணிட்டு இப்போ இந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா அதில் மேஜிக் ரிவர் அகைன் வந்து கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். அகைன் வந்து உங்களுக்கு பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ணி கொடுக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி கூட நீங்கள் பார்க்கலாம். வீடியோ நல்லாயிருக்கும். அடுத்து நீங்கள் ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு இந்த லேயரை கிளிக் பண்ணி லேயரில் ஒரு மீடியாவில் வந்துட்டு ஃபைனல் நம்மளோட பார்ட்டிகல்ஸ் டெம்ப்ளேட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் அந்த டெம்ப்ளேட் ஆட் பண்ணிட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு இந்த ஃப்ளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துட்டு பேக் வந்துட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுறேன். பிளெண்டிங் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி இந்த ஸ்க்ரீன் ஆப்ஷன் வந்து கொடுத்துறேன். இந்த லேயரை கிளிக் பண்ணி லேயரில் ஒரு மீடியாவில் வந்துட்டு ஃபைனலாக நம்மளோட ஃப்ரேம் ஏஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் அந்த ஃப்ரேம் ஏஜ் வந்து செலக்ட் பண்ணிட்டு இந்த ஃப்ளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துட்டு நம்ம ஆட் பண்ண அந்த ஃப்ரேம் ஏஜையும் அப்படியே நம்ம வீடியோ ஃபுல்லாக ட்ராக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ட்ராக் பண்ணிவிட்டு நீங்கள் எவ்வளோ அளவுக்கு வீடியோ ரெடி பண்ண போகிறீங்க அப்படின்றத பாருங்கள். இந்த அளவுக்கு நம்ம ரெடி பண்ண போகிறோம்னா இந்த எண்டுக்கு வந்துட்டு மேலே உள்ள பேக்ரவுண்ட் வந்து செலக்ட் பண்ணி இந்த ட்ரிம் அண்ட் ஸ்ப்ளிட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி செகண்ட் அவ்வளோ ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி கட் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணிட்டீங்கன்னா எக்ஸ்ட்ரா உள்ளது எல்லாமே கட் ஆயிரும். இந்த அளவுக்கு தான் கேலரியில் வந்து சேவும், அதுக்கு அந்த மாதிரி கட் பண்ணிக்கும். ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு நம்ம ரெடி பண்ண வீடியோட ப்ரிவியூ வந்து பார்த்துருங்க, ப்ளே பண்ணுறேன். இந்த மாதிரி உங்களோட பிக்சர் ஆட் பண்ணி ஒரு ஸ்டேட்டஸ் ரெடி பண்ணிவிட்டு மேலே உள்ள டவுன்லோட் சிம்பிள் வந்து கிளிக் பண்ணி உங்கள் மொபைலுக்கு என்ன ஃபார்மேட் வந்து சப்போர்ட் ஆகும் அதை வச்சுட்டு கீழே உள்ள சேவஸ் வீடியோ அப்படின்றத கிளிக் பண்ணிடுங்க. இது ஃபுல்லாக ரெண்டராய் முடிஞ்சதும் உங்கள் கேலரியில் சேவ் ஆயிரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட தமிழ் டெக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க.